அனைவரையும் ஐபிடி கேம்பஸ் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். ரைட், இது எங்களோட ஃபர்ஸ்ட் செஷன் எங்களோட சிங்கள கோர்ஸ்க்குரிய. இப்போ எங்களோட இந்த செஷன்ல வந்து இந்த கோர்ஸ்ல என்ன மாதிரி விடயங்களை நாங்க கொண்டு போகிறோம், அதே மாதிரி என்ன மாதிரி விஷயங்களை வந்து இந்த சிங்களம் பேசுறதுக்கு தேவை, அதே மாதிரி எங்களுக்கு என்ன மாதிரி தகமைகள் சிங்கள படிக்கிறது கற்றுக்கொள்றதுக்கு என்ன தேவைன்னு சொல்றதுதான் நாங்க இந்த பகுதியில பார்க்க போறோம். ரைட், இதுல ரைட் முதல்ல நான் வந்து ஐபிடி கேம்பஸ் நாங்க யாருன்னு சொல்றத ஒரு உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். ரைட், ஐபிடி கேம்பஸ் சொல்றது வந்து ஒரு வருடத்துக்கு மேலதிக காலமாக வந்து மாணவர்கள் நலன கருதி நிறைய கற்கை நெறிகளை அறிமுகப்படுத்தி விசேடமாக இந்த ஐடி, அதே மாதிரி மொழிகள் சார்ந்த ஆங்கிலம், பேச்சாங்கிலம் ஸ்போக்கன் இங்கிலீஷ், அதே மாதிரி பேச்சு சிங்களம் ஸ்போக்கன் சிங்களம் சொல்ற கற்கை நெறிகளை வழங்கி கொண்டிருக்கும் ஒரு நிறுவனமாக காணப்படுது. அதே மாதிரி இந்த நிறுவனத்தை பத்தி நீங்க இன்னும் மேலதிக தகவல் எடுக்கணும்னு சொன்னா கீழே தெரியுற வெப்சைட்டுக்கு நீங்க போய் இது சம்பந்தமான தகவலை நீங்க பார்க்கலாம். ஸோ எத்தனை மாணவர்கள் வந்து இந்த ஐபிடி கேம்பஸால நிறைய மாணவர்கள் வந்து நன்மைகள் அடைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களோட கண்டாக்ட் நம்பர் இருக்கு, அது கூட வந்து மேலதிக தகவலை நீங்க தெரிஞ்சு கொள்கிறோம். இப்ப எங்களோட ஐபிடி கேம்பஸ்ல நாங்க ஸ்பெஷல் சொல்ற விஷயத்துக்கு நான் மாறேன். இதுல இந்த உங்களோட சிங்கள கற்கை நெறிய பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சிங்கள கோர்ஸ் 35 நாட்களுக்குரிய ஒரு கற்கை நெறி. அப்ப அந்த 35 நாட்களுக்குள்ள உங்களால சிங்களத்துல இருக்க 4 திறன்களையும் இலகுவான முறையில அதுவும் சரளமாக நீங்க பேசக்கூடிய வண்ணம் கற்றுக்கொள்வீர்கள். அதே மாதிரி இதுல உங்களுக்கு உருவாக்கப்பட்டது கரிக்குலம், உங்களுக்கு உருவாக்கப்பட்ட சிலபஸ் வந்து உங்களால இலகுவான முறையில யாரா இருந்தாலும் 0 இருந்து 100 வரைக்கும் மூவ் ஆகக்கூடிய அளவுக்கு தான் நாங்க இந்த சிலபஸை மோடிஃபை பண்ணப்பட்டோம். அடுத்த விஷயம் வந்து உங்களுக்கு கற்பிக்கப்படுற அனைத்து லெக்சர்ஸ், அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்டர்ஸ், விரிவுரையாளர்கள் அனைவருமே ஐபிடி கேம்பஸால வெல் ட்ரெயின் செய்யப்பட்ட பயிற்சி செய்யப்பட்ட விரிவுரையாளர்களா இருக்கு. அதை மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து இந்த துறையில வந்து அதிக காலம், அதிக நீண்ட அனுபவங்கள் வந்து அதிகமா இருக்கு. அடுத்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து இந்த டெக்னாலஜியோட, உதாரணத்துக்கு தொழில்நுட்பத்தோட பிரச்சனைகள் இருக்க ஆட்களுக்கும் இது இலகுவான முறையில கற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கான டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு ஐபிடி கேம்பஸால வழங்கப்படும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து நீங்க மேலும் மேலும் கற்றுக்கொள்றதுக்காக உங்களுக்கு வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் மட்டும் இல்லாம பிடிஎஃப்பும் ப்ரொவைட் பண்ணும். அப்போ உங்களோட வேலை என்னன்னு சொன்னா ப்ராக்டிஸ் பண்றது மாத்திரம் தான். ப்ராக்டிஸ் பண்றது மாத்திரம். அடுத்த விஷயம் வந்து ஃபீட்பேக் மெக்கானிசம் ஒன்று இருக்கு. உங்களோட கருத்துக்களை நீங்க வந்து தைரியமா முன்வைக்கணும். உங்களுக்கு ஒரு விஷயம், இது ஒரு விரிவுரையாளர் சம்பந்தமான எந்த கருத்துகளையும் நீங்க தைரியமாக முன்வைக்கணும். அதுக்காகத்தான் ஃபீட்பேக் மெக்கானிசம் இருக்கு. அடுத்தது வந்து இந்த கற்கை நெறிய ஒரு உற்சாகத்துடன் மோட்டிவேஷனா லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க வெளியில போகும்போது இந்த கற்கை நெறியை பூர்த்தி செய்யும் போகும்போது நீங்களும் சிங்களத்தை சரளமாக பேசக்கூடிய ஒரு ஆளாகத்தான் வெளியாகும். ஓகே, அது கேரண்டி. இப்போ நான் அந்த கேரண்டிக்கு சொல்றதுக்கு முதல்ல அந்த அர்ப்பணிப்புல மீதி 50% உங்களுடையும் மத்த 50% என்னுடையதான் இருக்கு. சரி, அப்போ உங்களுடைய முயற்சியும் இதுக்கு காரணம் தான். ஸோ அந்த மாதிரி விடயங்களை நாங்க பார்த்துக்கொண்டு நாங்க சிலபஸ்க்குள்ள போவோம். என்ன விஷயங்கள் நாங்க படிக்க போறோம். ஓகே, முதல்ல நான் என்ன பத்தி உங்களுக்கு ஒரு சிறிய அறிமுகம் தாரேன். ஐபிடி கேம்பஸ்ல வந்து நான் யார் அப்படின்னு சொல்றது உங்களுக்குரிய சிங்கள விரிவுரையாளர் தான். நான் சிங்கள லெக்சரர் தான் நான். அப்ப எனக்கு வந்து இந்த துறையில வந்து 6 வருடங்களுக்கு மேல அனுபவம் இருக்கு. அதே மாதிரி நான் கலாச்சார மண்டபத்துல ஒரு விரிவுரையாளராக இருக்கிறேன். அதே மாதிரி அமைச்சின் கீழே இருக்கக்கூடிய கலாச்சார மண்டபத்துல. அதே மாதிரி என்னுடைய தகமைகளையும் நான் இதுல போடப்பட்டிருக்கு. என்னுடைய
தகமைகள் ஆகும். அப்ப நாங்க இன்றைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றத பார்ப்போம். சரி, முதல்ல வந்து நாங்க ஒரு அறிமுகம் பார்த்தோம். என்ன சிங்களத்துல ஏன் நாங்க சிங்களத்தை கற்றுக்கொள்ளணும், சிங்களத்தை என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி ஒரு அறிமுகத்தை பார்த்தோம். அடுத்து நாங்க பார்க்க போறது சிங்களத்துல இருக்கிற எழுத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்றது பார்ப்போம். அடுத்து இந்த எழுத்துக்களை கற்றுக்கொண்டு நாங்க என்ன செய்ய போறோம், அடுத்ததான் சொற்களுக்கு போக போறோம். சொற்களூடாக வசனங்களையும் பார்க்க போறோம். அடுத்த விஷயம் வந்து இந்த குறியீடுகளை அடையாளப்படுத்தி சொற்களை வாசிக்க போறோம். சரியா? அப்ப வாசிப்பு தான் முதல் கட்டமாக நான் ஆரம்பிக்க போற விஷயம். நான் சொன்ன 4 திறன்கள் இருக்கு. அதுல முதலாவது வாசிப்பு, அதே மாதிரி எழுதக்கூடிய திறன் அப்படின்னு சொன்னா ரைட்டிங் ஸ்கில்லும் ரீடிங் ஸ்கில், இது ரெண்டும் சேம் டைம் ஒரே டைம் தான் கவர் ஆகப்படும். ரைட்? அதே மாதிரி ஸ்பீக்கிங் ஸ்கில்லும் அதே மாதிரி லிசனிங் ஸ்கில்லும், பேச்சு திறன், செவிமடுத்தல் திறன், இது ரெண்டும் சேர்த்து தான் உங்களுக்கு கவர் செய்யப்படும், பூர்த்தி செய்யப்படும். அதே மாதிரி நோ டாக்ஸ் பியாண்ட் த 8 பாக்ஸஸ். இப்ப நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் வந்து என்னால சிங்களத்தை விளங்கி கொள்ளையிலும் ஆனா பேச தெரியாம இருக்கேன், நான் எப்படி பேசுற அப்படின்னு சொல்லி பிரச்சனை. இப்ப அவங்களுக்கு பிரச்சனை எதுல இருக்குன்னு சொன்னா இந்த 8 பாக்ஸஸ் மெத்தட். ரைட், இந்த 8 பாக்ஸஸ் மெத்தட் என்னன்னு சொல்லி நாங்க ஆழமா பார்ப்போம் இந்த பார்ப்போம். அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு நாங்க எப்படி பதில் சொல்றோம், பதில் சொல்றது பல வகையான முறைகள் இருக்கு, அதுலயும் நாங்க பார்க்க போறோம். அதுக்கு போறோம் பிக்சர் மெத்தட் ஊடாக நாங்க என்ன செய்ய போறோம், நாங்க ஒரு என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணுறோம், ஒரு சூழலை கிரியேட் பண்ண போறோம். நிறைய பேர் சொன்னாங்க கொழும்புக்கு போனாங்க சிங்கள கற்றுக்கல, அப்படி இல்லை. அப்ப நாங்க அதை மாத்தி நான் புதுசா ஒரு கன்செப்டை கொண்டு வந்துருக்கோம், பிக்சர் மெத்தட் அப்படின்னு சொல்லி நாங்களே எங்களோட சூழலை உருவாக்க முடியும். ஓகே, ரைட். நாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி விஷயங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி. ரைட், முதல்ல சிங்களத்துல நல்லா எல்லாருமே ஆபத்துல வச்சுக்கோங்க, இந்த எழுத்துகள் தெரியாம ஓகே பேசுறதுக்கு ஓகே பேசலாம், நிறைய பேர் பேசுவாங்க, நமக்கு எழுத்துக்கள் தேவை அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு கட்டத்துல ஒரு ஏரியாவுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ஒன்று தாராங்க, சைன் பண்ணுங்க அப்படி சொல்ல அக்ரிமெண்ட் ஒன்று இருக்கு, சிங்களத்துல இருக்கு. சரியா? அப்ப எங்களுக்கு எழுத்துக்கள் தெரியாட்டி வாசிக்கலாம், வாசிக்க தெரியான்னு சொன்னா கருத்தெடுக்கல. அப்ப என்ன, இந்த வாசிப்புன்னு சொல்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம், நீங்க நிராகரிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கு. ரைட், அப்ப சிங்களத்துல மொத்தம் 60 எழுத்துகள் தான், அதுல 18 எழுத்துகள் தான் உயிர் எழுத்துகள். ஓகே, இப்ப நாங்க முதல்ல இந்த உயிர் எழுத்துக்களை பார்ப்போம். இதுல இந்த 10, 11, 12 சொல்ற அந்த எழுத்துக்கள் இப்போதைக்கு பாவனையில இல்லை, ஆனாலும் நாங்க இதை கொஞ்சம் உச்சரிக்க பார்ப்போம். என்ன ரைட், இதுல முதலாவது இருக்கிறது வந்து ஆ சவுண்ட், ரெண்டாவது ஆ, மூணாவது அ, நாலாவது அ, அஞ்சாவது இ, ஆறாவது ஈ, ஏழாவது ஊ, எட்டாவது ஊ, ஒன்பதாவது இரு, பத்தாவது இலு, 11 இலு, சாரி 11 இலு, 12வது இலு, 13வது ஏ, 14வது ஏ, அதே மாதிரி 15வது ஐ, அதே மாதிரி 16வது ஓ, 17வது ஓ, 18வது ஔ. ஓகே, அப்ப இதுல தமிழ்ல வார எழுத்துக்கள் தான் வந்திருக்கு. ஆனா, ஆவண்ணா, ஈனா, ஐயண்ணா, ஊனா, ஊவண்ணா, ஏனா, ஏயண்ணா, ஐயண்ணா, ஓனா, ஓவண்ணா, ஔவண்ணா. அப்ப இதுல இந்த 3ம் 4ம் 13ம் 14ம் உச்சரிக்கும் போது நான் கவனமாக உச்சரிப்போம். என்னன்னு சொன்னா, நிறைய பேர் இந்த 3வது எழுத்த ஏ சப்தம் போட்டு உச்சரிப்பாங்க, அது ஏ சவுண்டாக வரக்கூடாது, ஏ சவுண்ட். பாருங்க நான் இப்படி உச்சரிக்கிறேன், ஏ. ஓகே, 4வது ஏ. உதாரணத்துக்கு 3வதுக்கு எல்லாருக்கும் தெரியும், எஸ் என்று சொன்ன எல்லாருக்கும் கண்ணுக்கு சொல்லுவோம். ஓகே, எஸ் எஸ். ஓகே, 4வது ஏத்து ஏத்து, 3வது எஸ், 4வது ஏத்து. 13வது ஏ சவுண்ட், 14வது ஏன்னு சொல்லி சவுண்ட், அது தமிழ்ல வர ஏனா ஏனோட சத்தம். அடுத்தது மெய் எழுத்துகள் எத்தனை அப்படின்னு கேட்டா 42. இந்த 42ல நாங்க 2 கட்டங்களாக பிரிப்போம். ஒன்று இலகுவான வாசிப்பு, கடினமான வாசிப்புன்னு சொல்லுவோம். அப்ப இலகுவான வாசிப்புக்கு எங்களுக்கு இந்த எழுத்துக்கள் மாத்திரம் தெரிஞ்சால் போதும். இப்ப இதுல நாங்க ஃபர்ஸ்ட் ஓர்டரை பார்ப்போம். முதலாவது கா எழுத்து, 11 கா சவுண்ட்.
ஓகே, கா சவுண்ட். ஃபர்ஸ்ட் நாங்க எழுத்துல ஒப்பிடுவோம். ஒப்பிடுறது ஊடாகத்தான் எங்களுக்கு விளங்கும் என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி. இப்ப 2வது சா எழுத்து, 12வது ஜா எழுத்து, 3வது டா எழுத்து, 13வது டா எழுத்து, 4வது தா எழுத்து, 14வது டா எழுத்து, 5வது பா எழுத்து, 15வது பா எழுத்து. ஓகே, அதே மாதிரி 23 வந்து நா எழுத்து, 24 நா எழுத்து, 25 மா எழுத்து, 31 யா எழுத்து, 32 ரா எழுத்து, 33 லா எழுத்து, 34 வா எழுத்து. ஓகே, அப்ப யா, ரா, லா, வா அப்படின்னு சொல்ற சத்தம். 35 ஷா எழுத்து, 36 ஷா எழுத்து, 37 சா எழுத்து, 38 ஹா எழுத்து, அதே மாதிரி 39 லா எழுத்து, 40 ஃபா எழுத்து. ஓகே, அப்ப 35 ஷா, 36 ஷா, 37 சா, 38 ஹா, 39 லா எழுத்து, 40 ஃபா எழுத்து. ஓகேவா? ரைட். அப்ப இப்ப ஒரு பயிற்சி ஒன்று இருக்கு. இந்த பயிற்சி முழுக்க முழுக்க உயிர் எழுத்துக்களை மெய் எழுத்துக்களையும் அடிப்படையாக கொண்ட ஒரு பயிற்சி. இப்ப பாருங்க, இதை என்னால உச்சரிக்க இயலுமான்னு சொல்லி பாருங்க. இங்க ஆனா இருக்கு, அடுத்தது டானா இருக்கு. அட்டு. ஓகே, அட்டு. இது ஆன எழுத்து, அதே மாதிரி இது டா எழுத்து. என்ன, டால டா, அட்டு. அதே மாதிரி இதை நான் சொன்னேன் உங்களுக்கு ஏ சவுண்ட் வரக்கூடாதுன்னு சொன்னேன். என்ன, ஏ சவுண்டோ ஏ நட சத்தம் வரக்கூடாதுன்னு சொல்லி வந்த பொழுது அட்டு, அட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அட்டு. 3வது ஆத்து, ஆத்து. 4வது இர, இர. 5வது ஈத்தலய, 5வது ஈத்தலய. ஓகே, இது தா சவுண்ட். என்ன, பார்த்தோம். தாழுத்து, லாழுத்து, யாழுத்து, ஈத்தலய. 6வது உச, 6வது உச, ஊனாவும் சானாவும் உச. 7வது ஊவண்ணா, ஊம் டாவும் ஊட்ட. 8வது எக்க, ஏனாவும் காணா, எக்க. 9வது ஏன்னாவும் காணாவும் ஏக்க. 10வது ஐ, 10வது ஐ. 11வது ஒயல், ஓனாவும் யானா, ஒயல், ஓனாவும் யானா, ஒயல். 12வது ஓவன்னாவும் லூனாவும், ஓலு, ஓலு. இது நாங்க என்ன படிக்கல. ஓகே, இது நாங்க படிச்சுட்டு தான் அந்த பகுதியை பார்ப்போம். அடுத்தது ஔஷது. ஓகே, ஔஷது, ஔவண்ணாவும் ஷானாவும் தானாவும். இது நாங்க இன்னும் படிக்கல. சரி, ஔஷத சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த எழுத்தையும் இதையும் பார்க்கறது எங்கட நோக்கம். ஔஷ். அடுத்தது இந்த பகுதியில நாங்க பயிற்சி செய்ய போறது முழுக்க முழுக்க மெய் எழுத்துகள் மாத்திரம் தான். ஓகே, நாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுல ஆரம்ப சொல்ல பாத்தீங்க, எழுத்த பாத்தீங்கன்னா கா எழுத்து, கா எழுத்து தான் முதல்ல இருக்கு. அப்ப இதுல முதலாவது நாங்க வாசிக்கணும் கட்ட. எங்க, கட்ட. 2வது கத்த, கத்த. 3வது கண. 4வது கய. 5வது கர. அடுத்தது கச. அடுத்தது கஹா. இது நாங்க இன்னும் படிக்கல இந்த எழுத்து. சோ அதுக்கு நாங்க வர போறோம். அடுத்து ட்ரை பண்ணுங்க. கா சவுண்டும் தா சவுண்டும் இருக்குன்னு. ஆரம்ப எழுத்து கா சவுண்டாக இருக்கு. அப்ப கத்து, கம, கல, கச, கஹா. இப்ப கூடுதலா ஹாலத்துல முடிகிறத உச்சரிக்கும் போது ஹா சவுண்டாக உச்சரிக்கணும். கஹா, பஹா. ஓகே, இதுல ஆரம்ப எழுத்த பாருங்க, தா சவுண்டாக இருக்கு. தனு, தது, தல, தவ, தம்பு. அடுத்தது பாருங்க, தா சவுண்ட், தால தா, தா சவுண்ட். தடு, தத்து,
தரு தலு. அடுத்து பாருங்க நா சவுண்ட். நம நவு நல. என்ன நம நவு நல. அடுத்து பாருங்க பா சத்தம். பனு பது பய பசு பஹா. ஓகே. அடுத்து பாருங்க பா சத்தம். பட்டு படு பத்து பய பரு பல்லு. ஓகே. அடுத்து பாருங்க மா சத்தம். மட்டு மடு மத்து மது மம மலு மவ. அடுத்து பாருங்க யா சத்தம். யட்டு. அடுத்தது ரட்டு ரனு ரசு ரலு. அடுத்தது லப்பு லய. இது லா எழுத்து ஆரம்ப எழுத்து. லப்பு லய. அடுத்தது வட்டு வத்து வது வனு வமு வசு வஹா. எப்படி உச்சரிக்கிற வஹா. அடுத்தது சத்து சஹா. ஓகே. சத்து சஹா. அடுத்தது ஹத்து ஹது ஹமு ஹய. இப்படி நாங்க உச்சரிக்கிறோம். சோ இந்த இதுல நாங்க பாக்குறது இந்த மெய் எழுத்துகள் எங்களுக்கு கிளியரா அப்படின்னு சொல்லி. ஓகே. அடுத்தது இந்த குறியீடுகள் பகுதிக்கு வர போறோம். இதுல பாருங்க எல்லாம் இதுல இருக்கிற குறியீடு உங்களுக்கு வந்து தரப்பட்டிருக்கு. இதுல இந்த பகுதியை பாருங்க முதல்ல. இதுல இருக்கிற குறியீடு வந்து இந்த இடத்துல இருக்கிற குறியீடு வந்து இந்த குறியீடு. இதுக்கு நாங்க சொல்லுவோம் எலப்பில்லன்னு சொல்லுவோம். தமிழ்ல வார அரவு சத்தம். அப்ப இதுல உச்சரிப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா பாவனட சம். பார பார சாலைய சாலைய தாரைய பாரைய ஹாவா. அரவோட சத்தம். எழுத்துக்கள் தெரியும்னா குறியீடுகளை போட்ட வரும். எழுத்துக்கு அடுத்ததாக வரும் குறியீடு. ரெண்டாவது லைனை பாருங்க. இதுல பயன்படுத்தி குறியீடு வந்து எதப்பில்ல அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்க உச்சரிக்கும் போது கே சத்தம் ஓ தமிழ்ல வார ஒத்த கொம்பு கானட சத்தம் வரப்படும். வந்தா உங்களோட உச்சரிப்புக்குள்ள. ஓகே. அப்ப இதை நாங்க உச்சரிக்கிற எப்படி என்னைய என்னைய நான் உச்சரிப்புக்குள்ள பாருங்க. என்னைய. ரெண்டாவது கெத்த கெத்த. அடுத்தது எஸ் எஸ். அடுத்தது கெட்டய கெட்டய. அடுத்தது பெஹய பெஹய. அடுத்தது இந்த குறியீடு திக் எதப்பில்லைன்னு சொல்லுவோம். மேலேக்கிற குறியீடை விட கொஞ்சம் அழுத்தி சொல்லுவோம். பேனா பேகய நேமு நேனா நேயா. அடுத்தது இந்த குறியீடு தமிழ்ல வார விசிறி மாறி நாங்க சொல்லுவோம் இஸ்பில்ல அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த குறியீடு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. சில எழுத்துகளுக்கு அப்படின்னு சொன்னா சில எழுத்துகளுக்கு நாங்க இதை ஒட்டி எழுதுவோம். டி. சில எழுத்துக்களுக்கு அது நாங்க தள்ளி எழுதணும். இப்ப காலத்தெடுங்க தள்ளி எழுதணும். அப்ப இந்த இடத்துல கிக்கிலி கிரி மிட்டி மிதி பியனு. சரியா? அப்ப இந்த பகுதியில் இருக்கிறது இதை விட கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். நாங்க சொல்லுவோம் இதுக்கு திக் சுழியும் விசிறியும். பீர கீத மீயா லீய பீனனவா. அடுத்தது சிங்களத்துல இருக்கிற அந்த ஹால்கிரியும் தமிழ்ல வார குத்துமாறு. சிங்களத்தில் 2 வகை இருக்கு. வட்ட வடிவ எழுத்துகளுக்கு நாங்க கூடுதலாக இந்த குறியீடை பயன்படுத்துவோம். இட். இட்டுக்கும் டீக்கு வித்தியாசம் இருக்கு. இது இட். ஓகே. அப்ப மத்த குறியீடு இருக்கு இக். இது ரெண்டுமே ஹால்கிரியம் சொல்லி தான் நாங்க சொல்லுவோம். இப்ப இதுல காக்கா வட்டக்கா
වත්කම පත්තර அத்சன. அடுத்த பகுதியை பாருங்க. இது கீழ்கால் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரெண்டு வகையான கீழ்கால் இருக்கு சிங்களத்துல. ஓகே, அப்ப காலத்துக்கு போடும்போது இப்படி வரும், காலத்துக்கு போடும்போது இப்படி வரும். ஓகே, அதே மாதிரி இதுவும் ஒரு என்ன, இந்த லானாவ நாங்க மாத்திரையிலும் இப்படித்தான், இப்படி போடப்பட அத மாத்தையிலும் இப்படி. இதுல குட்டுவ நுவன கலு மாலு சுது லுணு. லுணு லுணு எல்லாரும் தெரியும் தானே, உப்புக்கு நாங்க சொல்லுவோம் என்ன, லுணுன்னு சொல்லி நாங்க உப்புக்கு சொல்லுவோம். ரைட், அடுத்தது இந்த குறியீடுக்கு நாங்க சொல்லுவோம். ஓகே, இந்த குறியீடுக்கு நாங்க சொல்லுவோம் தி பாப்பில். மேல படிச்ச குறியீடை விட கொஞ்சம் அழுத்தி சொல்லுவோம். பூருவா பூருவா. அப்ப இதுக்கும் நாங்க பயன்படுத்திக்கிறது ரா எழுத்துக்கு நேரத்தோட நாங்க பயன்படுத்தினது. ஓகே, அதுக்கு இப்படி நாங்க பயன்படுத்த இயலாம் சிங்களத்தில். சோ அதுக்கு பதிலாக இந்த ரூ உருவாக்கப்பட்டது. பூருவா லூனு ரூபய நூல பூனா. அடுத்து இதை நாங்க சொல்லுவோம் கொம்பு உண்டு. தமிழ்ல வார ஒத்த கொம்பு மாறி கெல கெதர தெல் பெரைய நெலு. இது வந்து தமிழ்ல வார ரெட்ட கொம்பும் உரிய எழுத்து போட சரி. இங்கேயால ரெட்ட கொம்பும் காணவனான் போடுவோம். கே கேத்தலைய தேப்பல மேசைய வேய. இதுல ஒத்த கொம்பும் அரவு. கொல தொல கொல கொட தொர. இது வந்து வை சத்தம். ஓகே, வைத்திய. இந்த எழுத்து வரும்போது ஈய சத்தம் கட்டாயம் வரும். இந்த இந்த எழுத்துக்கு நாங்க சொல்லுவோம், எழுத்துல இது ஒரு குறியீடு உண்டு, யன்ஷேன்னு சொல்லுவோம். ஆனா இதுல சத்தம் ஈய. பாருங்க, வைத்திய இத்திய சவுண்ட் வரும். வைத்திய. அடுத்தது தைலய அப்படி ஒரு சவுண்ட் வரும். இது கௌ சத்தம். இதுல காலத்துக்கு நாங்க ஜி போடுவோம். கௌ. கௌரவய. அடுத்தது பௌராணிக. பௌராணிக சுரகர்த்தம். ஓகே, அப்ப நான் இன்னொரு பகுதி வந்து சொன்ன உங்களுக்கு கடினமான சொற்களை வாசிக்கிற பகுதி. அதாங்க ஏற்கனவே பார்த்த எழுத்துக்கள சத்தம் தான் இதுக்கும் இருக்கு. சோ அதுல உச்சரிப்பு நான் இங்க போட்டு இருக்கிறேன், பார்த்தவங்களுக்கு பிள்ளைங்க அதே உச்சரிப்பு தான் இருக்கு. ஓகே, இதை நாங்க காண்டு சொல்லுவோம், இதை சாண்டு சொல்லுவோம். இது டா டா பா கா ஜா டா தா பா. இந்த எழுத்து பாவனையில இல்ல. ஓகே, இது ஞ சவுண்ட் உண்டு. அதே மாதிரி இது இங்க இஞ்ச இந்த இந்த இம்ப. மாம்பழத்துக்கு நாங்க யூஸ் பண்ணோம் அம்பு. அதே மாதிரி அங் அஹ் சொல்றது இல்ல பாவனையில இருக்கு. ஓகே, இது தமிழ் வடிவங்கள். ஓகே, இப்ப நாங்க படிச்ச இந்த கடினமான சொற்களை கடின இடத்துல பார்த்துட்டு இப்ப இந்த கடினமான சொற்களை வாசிக்கணுமான்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு லேக்கன சாகச்சா පාඨශාලාව ග්‍රන්ථ ප්‍රතිඵල සංඝ සජ්ජායන. එජා සෞන්ද සජ්ජායන ගූඩ වර්ධන ප්‍රභවය ගංග ඉංජු හොඬවැල හඳ அம்பு. லங்காவை முந்தி பயன்படுத்தினாங்க, இப்படி பயன்படுத்தினாங்க. ஓகே, இப்ப இது பாவனையில இல்ல, இதுக்கு பதில் என்ன யூஸ் பண்ணுவாங்க, இதை பயன்படுத்துறாங்க லங்கா. ஓகே,
அப்ப இதுக்கு நாங்க சொல்லுவோம் இந்த குறியீடு இது இல்ல, இந்த இதுக்கு சொல்லுவோம் பிந்துன்னு சொல்லுவோம். நங்கின்னு எழுதக்கூட இங்ஸா எல்லாம் காணும். பிரதிஞா இது ஞசா, பிரதிஞா. ஓகே, மஞ்சக்கா மரவள்ளிக்கும் சொல்லுவோம். ஞானய. ஓகே, இது ஞ, இது ஞா சுரசம். ஞானய இதெல்லாம் நாங்க பயன்படுத்துவோம். ஓகே, இப்ப நாங்க வாசிப்புக்கும் அதே மாதிரி இந்த எழுதக்கூடிய விஷயங்களுக்கும் தேவையான திறன்களை எப்படி முன்னேற்றம்னு பார்ப்போம். இப்ப அடுத்தது வந்து நிறைய பேருக்கு இருக்கிற விஷயம் வந்து ஒரு இடத்துக்கு போனா பேசல. ஓகே, பேசுறது கஷ்டம் நிறைய பேருக்கு. ஏன்? அவங்களுக்கு இந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற 8 பாக்ஸ்ல ஏதாவது பாக்ஸ்ல ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகே, இது ஒரு சின்ன ஒரு மேஜிக் ஒன்று தான். என்ன அப்படின்னு கேட்டா, இந்த 8 பாக்ஸையும் தாண்டி எதுவுமே வெளியே போகாது. சரியா? ரைட். முதல்ல பாப்போம் இந்த 8 பாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி. ரைட். அதுல முதலாவது சுட்டுப்பெயர்கள் மாறும் விதம். உதாரணத்துக்கு மம, நான் சொல்றதை எங்களுக்கு மாத்தேலும் எனது, என்னுடைய, எங்களுடைய, ஓகே, எனக்கு அப்படின்னு சொல்லி மாத்தேலும். அது மட்டும் இல்ல, நிறைய சுட்டுப்பெயர்கள் இருக்கு. உதாரணத்துக்கு நாங்கள், எங்களுடைய, எங்களுக்கு சொல்லி நிறைய மாத்தலாம். சோ சுட்டுப்பெயர்கள் மாறும் விதம். ரெண்டாவது பெயர்ச்சொற்கள் மாறும் விதம். உதாரணத்துக்கு ஒரு பெயர்ச்சொல் எடுப்போம். பாசலன்னு சொல்லி எடுக்கிறேன். பாடசாலை, பாடசாலைக்கு பாசலட்டர், பாடசாலையில் இருந்து பாசலை. ஓகே, பாடசாலையில் பாசலை அப்படிங்கிறத மாத்தலாம். அடுத்தது வினை சொற்கள் அப்படின்னு சொல்லும் போது நாங்க எடுக்கலாம் என்ன, காலம் ரீதியாக பிரிக்கப்படும். உதாரணத்துக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வினை சொல் தான் இந்த கண்ண சாப்பிடுங்க. கண்ண, கனவா, கேவா, ஹை, காலம் ரீதியாக. அடுத்தது என்ன, கமின். அடுத்தது காலா, கேவோத். இது மாதிரி நிறைய வினைச்சொற்கள் மாறும் விதம் இருக்கு. அதான் 3வது பாக்ஸ். அடுத்த 4வது பாக்ஸ் கேள்வி கேட்கும் சொற்கள். அதுல முகாத்த, என்ன, முனவது, எதை, கொகேத, ஆகியத அப்படி நிறைய சொற்கள் இருக்கு. அடுத்தது பேர், அதே மாதிரி வினை அடைமொழிகள். லசன அழகான, லசனட்ட அழகாக, வேகியன் வேகமாக. அடுத்தது கடிசரையன். ஓகே, கடிசரையன், கடிசரவு. ஓகே, கடிசர உற்சாகம், உற்சாகமாக, கடிசரவு. அடுத்தது ஒத்த கருத்து எதிர்கருத்து, சமான பத விருத்த பத. ஏன் நாங்க ஒத்த கருச்சொல் படிக்கணும்? ஒத்த கருச்சொல் படிக்கணுமேன்னு சொன்னா, சில டைம்ல ஒரு கடிதத்திலேயோ அல்லது வேறு ஏதாவது பந்தில நாங்க படிக்காத சொல் ஒன்று இருக்கு. உதாரணத்துக்கு நான் லசனன்னு சொல்றதுக்கு சுந்தர, மனஹர, அலங்காரன்னு சொல்லி நிறைய சொற்கள் இருக்கு. இந்த அலங்காரன்றது ஒரு பந்திலேயோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துல போட்டு இருக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு ஒத்தக்கரை சொல் தெரியான்னு சொன்னா, எங்களுக்கு லசனம் மட்டும் தான் தெரியும் சொன்னா எங்களுக்கு என்ன நடக்கும்? இந்த இடத்துல கருத்து எடுக்கிறது கஷ்டமாக இருக்கு. சோ சமான பத எங்களோட 8 பாக்ஸஸ்ல ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அதே மாதிரி விருத்த பதம். பேசுகளை பாருங்க. பெட்ரோல் உள்ள கூடி இருக்கு, பெட்ரோல் மேல வடிவேலா, பெட்ரோல் மேல அடுவேலா, வா லස්සනයි, ඔයා කැතයි, சீத்தலாய், ரஸ்னே. இது மாதிரி நாங்க பயன்படுத்துவோம் ஒத்த கருத்தோட எதிர்கருத்து சொற்களும். அடுத்தது பாருங்க, ஒருமை பன்மை. நாங்க பேசுகளை பாருங்க. எங்களோட வீட்டை 4 கதிர இருந்துச்சு, எதிர பொட்டு ஹத்தராக் தீயனவா அப்படின்னு நாங்க நிறைய விஷயங்கள் பேசுவோம். சரியா? ஓகே, அப்ப ஒருமை பன்மை. அம்மலா, அம்மமார். ஓகே, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்க பேசுவோம். அடுத்தது சம்பந்தம் வச்சு இணைப்பு சொற்கள். பேசுகளை பாருங்க. අද අපේ පන්තියේ ළමයි ඔක්කොම හොඳට ඉගෙන ගන්නවා වගේම போன்று හොඳට ලියන நல்லா எழுதுறாங்க. அடுத்த விஷயம் வந்து நாங்க சொல்லலாம் எப்படி, ஒயா ஈயே ஆப்பு නැති හින්දා, நீங்க நேத்து வராத நாள் கமல் වැඩේ கமல் வேலையை செஞ்சார். அப்ப நிசா அதுல நாங்க படிப்போம் என்னன்னு சொன்னா அந்த வசனங்கள் இணைக்கக்கூடிய சில விஷயம். ஓகே, ரைட். இப்ப நாங்க பார்ப்போம் இந்த 8 பாக்ஸ தாண்டி நாங்க பேசுற விஷயங்கள் போகுதா அப்படின்னு சொல்லி. இதுல பாருங்க, உதாரணத்துக்கு மம ஈயே எதிர යනකොට கசுன் හිටියා. நான் நேத்து வீட்டை போகும்போது கசுன் இருந்தார். பாருங்க, இந்த பாக்ஸை நான் பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இதுல மமன்னு சொல்றது ஒரு சுட்டுப்பேர் இந்த பாக்ஸ்குள்ள வந்து.
ஈயன்னு சொல்றதும் ஒரு பெயர்ச்சொற்குள்ள பகுதிக்குள்ள வாருது. எதிரன் சொல்றதும் ஒரு பெயர்ச்சொல். ஓகே. எனக்கொன்னு சொல்றது வினைச்சொல் மாறும் விதம். கசும் சொல்றது ஒரு பெயர்ச்சொல். அதே மாதிரி கிட்டியான்னு சொல்றது ஒரு வினைச்சொல். பொக்ஸ தாண்டி போகுதா? ரெண்டாவதே பாருங்க. அம்மட කියලා මොනහරි ගන්න තිබ්බා අම්මට சொல்லி அல்லது அம்மට கூறி ஏதாவது எடுத்திருக்கலாம். அம்மட்ட வினைச்சொல் பெயர்ச்சொல் மாறும் விதம். ஓகே. பெயர்ச்சொல் மாறும் விதம் இந்த பாக்ஸ்க்கு வருது. කියලා அப்படின்னு சொன்னா வினைச்சொல் மாறும் விதம். මොනවහරිன்னு சொல்றது கேள்வி கேட்கும் சொல். கண்ணன் சொல்றது வினைச்சொல். திப்பான்னு சொல்றதும் வினைச்சொல். தாண்டி போகுதா? இல்ல. எப்பா கியாத்தி கண்ண கியூவா எப்பா ஒரு பெயர்ச்சொல்லாக எடுக்கலாம். கியாத்தி வினைச்சொல். கண்ணன் சொல்றதும் ஒரு வினைச்சொல். கியூவான்னு சொல்றதும் வினைச்சொல். அப்ப இந்த 8 பாக்ஸையும் படிச்சா எங்களால இலகுவான முறையில பேச மேலும் கேட்கிற கேள்விக்கு விட அளிக்க முடியும். இந்த பாக்ஸை தாண்டி எதுவுமே போகுதில்லை. நீங்க எதை வேணாலும் எந்த வசனம் வேணாலும் எடுத்து பாருங்க, இந்த பாக்ஸை தாண்டி போகும். ட்ரை பண்ணி பாருங்க. ரைட். அடுத்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் சில சொற்கள் நாங்க பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு ஓ அப்படின்னு சொல்றது வந்து நாங்க ஆம் சொல்ற கருத்துக்கு நாங்க பயன்படுத்துவோம். அதே மாதிரி நெஹ நேன்னு சொல்றது வந்து நாங்க இல்லைன்னு சொல்ற கருத்துக்கு பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு நம்மகிட்ட காசு இல்லை அப்படின்னு சொன்னா சல்லின அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னா வத்துரனேன்னு சொல்லி நாங்க பயன்படுத்துவோம். பெஹண்ட நாங்க ஏலா முடியாதுன்னு சொல்ற கருத்துக்கு யூஸ் பண்ணுவோம். பெஹண்டுன்னு சொல்லுவோம், பேண்டு சொல்லுவோம். அப்ப எனக்கேலா மட்டபே தென்னபே கொடுக்கேலா இந்த மாதிரி மீன். எப்பா வேண்டாம். ஓகே. கண்ணை எப்பா சாப்பிட வேண்டாம். சல்லி எப்பா காசி வேண்டாம். புழுவான் முடியும். சிங்கள கதா කරන්න පුළුවන්. சிங்கள பேச முடியும். කරන්න පුළුවන් செய்யலும். லியන්න පුළුවන් எழுதேலும். කෑම ඇති சாப்பாடு போதும். கியோத் ඇති போனால் போதும். ඇතිடா போதும் சொல்ற கருத்து. சல்லி ඇති காசி போதும். மதி போதாது. சல்லி மதி காசி போதாது. කෑම කාලා மதி சாப்பாடு சாப்பிடுறது போதாது. தகனம் தடை. தும்பீம தகனம் என்ன? புகைத்தல் தடை. பஸ்ல போட்டிருக்கு பாருங்க, தும்பீம தகனம். ஓகே. කෑම ගැනීම தகனம் சாப்பாடு எடுப்பது தடை. வழக்கின்ன என்ன? தவிர்க்கவும். கதா கிரீமின் வழக்கின்ன பேசுவதை தவிர்க்கவும். ரைட். அடுத்தது சில கேள்விகளுக்கு நாங்க பல வகையான முறையில பதில் சொல்லு. அதுல ஒரு பகுதி தான் இது. ஒரு ஆள் கேட்கிற ஒயா கொகைதையான்னு நீங்க எங்க போறீங்க? மங் அம்பாறை அனகமா நான் அம்பாறைக்கு போறேன். அம்பாரட்ட எனவா அம்பாறைக்கு போறேன். மங்க அண்ணே அம்பாறை நான் போறது அம்பாறை. இப்ப 3 விதமா எங்களுக்கு பதில் சொல்லலுமே. அடுத்த ரெண்டாவது பாருங்க. அத முனவ அத கேவே இன்னைக்கு என்ன சாப்பிடுங்க? அத பத் கேவா. ரைட். அப்ப நாங்க இதுல பதில் சொல்லும் போது ஓகே. அப்ப ஒரு ஆள் கேட்கிறாரு அது முனவத கேவே நீங்க இன்னைக்கு என்ன சாப்பிடுங்கன்னு கேட்கிறாரு. அப்ப நான் சொல்றேன் என்ன சொல்றேன்? அத பத் கேவா இன்னைக்கு சோறு சாப்பிட்டேன். அத கேவே பாத் இன்னைக்கு சாப்பிட்டது சோறு. இப்ப 2 விதம் எங்களுக்கு பதில் சொல்லலுமே. அடுத்து பாருங்க. හෙට විභාගෙ ලියනවද? நாளைக்கு பரீட்சை எழுதுறீங்களான்னு கேக்குறீங்க. ஓ லியனவா ஆம் எழுதுறேன். ரைட். அடுத்து நான் சொல்றது பிட்ச் மெத்தட். நான் சொன்னேன் எங்களுக்கு இருக்கிற சூழலை நாங்களே உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ரைட். நாங்க எப்பயாவது நாங்க இருக்கிற இடத்துல உதாரணத்துக்கு நீங்க ரூம்ல இருக்கீங்க. ஓகே. நீங்க தூங்குற அறையில போயிட்டு பாருங்க. நீங்க பாக்குற விடயங்களை எப்ப சிங்களத்துல பாத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. இனி நீங்க செய்யற எல்லா விஷயத்தையும் சிங்களத்துல பாருங்க. அப்ப இதுல ஒரு தூங்கும் அறைக்குள்ள வந்து காணக்கூடிய விஷயங்களை போட்டிருக்கு பாருங்க. ஜனேலேன்னு போட்டிருக்கு. ஜன்னலுக்கு நாங்க சொல்லுவோம் என்ன சொல்லி ஜனேலே அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கண்ணாடிய இங்க கண்ணாடிக்கு நாங்க சொல்லுவோம் கண்ணாடி அப்படின்னு சொல்லி. இங்க ஒரு மேசை ஒன்று இருக்கு. அப்ப நாங்க அத மேசைய அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கதிரை ஒன்று இருக்கு. குட்டுவன்னு சொல்லுவோம் என்ன கதிரைக்கு. அடுத்தது மெட்டைய. ஓகே. மெத்தைக்கு நாங்க சொல்லுவோம் மெட்டை அப்படின்னு சொல்லி. இங்க ஒரு சின்ன ஒரு படம் ஒன்று இருக்கு. ஃப்ரேம் போட்ட படம் உண்டு. பின்தூரைன்னு சொல்லுவோம்.
அடுத்தது தலையணைக்கு நாங்க சொல்லுவோம் கொட்டை அப்படின்னு சொல்லுவோம் தலையணைக்கு. ஓகே, பிலோவுக்கு நாங்க கொட்டைன்னு சொல்லுவோம். அடுத்தது நாங்க போத்துற அந்த இதுக்கு நாங்க சொல்லுவோம் பொறவணை அப்படின்னு சொல்லுவோம். பொறவணைன்னு சொன்னா என்ன? நாங்க போத்துற அந்த துணிக்கு தான் நாங்க சொல்லுவோம் பொறவணை. கட்டிலுக்கு என்ன சொல்லுவோம்? அந்த அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த லேம்புக்கு நாங்க சொல்லுவோம், இந்த விளக்கு நைட் லேம்புக்கு நாங்க சொல்லுவோம் மேசு லாம்பு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க ஒரு சின்ன ஒரு செடி ஒன்று இருக்கு, தாவரம் உண்டு, தலைய அப்படின்ட்டு நாங்க சொல்லுவோம். ரைட். அப்ப நான் நினைக்கிறேன் உங்களுக்கு போதுமான விடயத்தை வந்து நான் இது ஊடாக உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருப்பேன் அப்படின்னு சொல்றேன். ரைட். அப்ப உங்களுக்கு வந்து மேலதிக தகவல் வந்து கோர்ஸை நாங்க எப்படி தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு போறோம். அதே மாதிரி என்ன மாதிரி விடயங்கள்னு சொல்றதை பத்தி உங்களுக்கு வந்து பூர்வமான ஒரு அறிவு வந்து நீங்க பெற்றிருப்பீங்க. அதே மாதிரி இப்ப எங்களோட இந்த சான்றிதழ் வழங்கப்படும் இந்த சிங்கள கற்கை நெறியில வந்து நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா கற்கை நெறியின் காலம் 3 மாதங்கள், வெறுமனே 35 நாட்கள். அதுவும் உங்களுக்கு உங்களோட வகுப்பு வந்து செவ்வாய், வியாழன், சனிக்கிழமை இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும். அதே மாதிரி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்க எங்களுடைய மாணவர்கள் நலனை கருதி 60% உங்களுக்கு தரப்பட்டது அப்படின்னு சொன்னா உங்களுடைய அனுமதி கட்டணம் 500 ரூபாயும், அதே மாதிரி உங்களோட கற்கை நெறி கட்டணம் 4500 செலுத்தி நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி கொள்ளிடுங்க. அப்ப 2025 செப்டம்பர் 25ஆம் தேதிக்கு முதல்ல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த ஆஃபர் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். ஸோ குறிப்பிட்ட மாணவர்கள் மாத்திரமே நாங்க சேர்க்கிறனால உடனே நீங்க வந்து கீழே தெரிய நம்பருக்கு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான விடயங்களை கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ முந்திக் கொள்ளணும். ரைட். இப்ப இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கட்டாயம் கேட்கலாம். சரியா? நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பெரும்பாலும் டவுட்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி. ஏன்னா உங்களோட பெரும்பாலான விஷயங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த விஷயம் உங்களுக்கு வந்து இதுல இருக்கிற விடயங்கள் வந்து உருவாக்கப்பட்டது. ரைட். இதுவும் நான் சான்ஸ் ஒன்று தாரேன். ஓகே, யாருக்கா டவுட் இருந்து கேட்கலாம். ஓகே, ரைட், சரி. அப்ப நன்றி. உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ரைட். அதே மாதிரி இந்த செஷனை மிகவும் கவனத்துடன், அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு மொழி சிங்கள மொழி, உங்களோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு திறன் அப்படின்னு சொல்லலாம் இந்த மொழியை. அப்ப நான் நினைக்கிறேன் இதை வந்து நீங்க அவதானத்தோட செயல்பட்டிருப்பீங்கன்னு சொல்லி. அப்ப குறிப்பிட்ட மாணவர் எண்ணிக்கை மாத்திரமே நாங்க ரெஜிஸ்டர் பண்ற ஒரே ஒரு காரணத்தால நீங்க உங்களோட ரெஜிஸ்டர் ப்ரொசஸ்லையும் முந்திக் கொள்ளுங்கள். ஓகே, நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.